Hi friends, welcome back to Namvali. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் 3 தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அரைக்க வேண்டிய மசாலா என்னன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு துண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் கிரேவி செய்ய ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்றேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு ஆட் பண்றேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணிலையே வேக விட்டுக்கிறேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல வேக விட்டுக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் ஆல்ரெடி அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே கொஞ்சம் தண்ணி கலந்து அலசி ஊத்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சுட சுட சாதத்துக்கு பரிமாறலாம். சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.